நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் நல்லாசிகள் வாழ்த்துக்கள். சனிப்பெயர்ச்சி 2026. அன்பு பக்தர்களே, ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி 2026 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. இப்போது ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. திருக்கணிதப்படி ஒரு வருஷம் ஆயிடுச்சு சனிப்பெயர்ச்சி நடந்து. கடந்த 2025 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு, போன பொங்கலுக்கே சனி பகவான் திருக்கணிதப்படி மீனராசிக்கு வந்துட்டார். ஆனாலும் கூட திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி வாக்கிய பாம்பு பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி இப்போ தான் இது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியும் நமக்கு நடந்துடுச்சுன்னா எந்த குழப்பமும் இருக்காது, நோ கன்ஃபியூஷன்ஸ். கம்ப்ளீட்டாக சனி பகவான் மீன ராசியில் தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிடும். அப்போ இந்த உறுதித்தன்மை அதோடு மட்டும் அல்லாது சனி பகவான் மட்டும் எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் மட்டும் ஒரு ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறாருன்னா வரப்போகிறாருன்னா 6 மாதத்துக்கு முன்பாகவே அதற்கு உண்டான அறிகுறிகள் தெரிந்துவிடும். சரி, இப்போ இந்த சனி பெயர்ச்சியால் யாராருக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள், எந்த ராசிக்கெல்லாம் பரிகார ராசிகள், இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள். ஃபஸ்ட்டு இன்ட்ரோ, இது காமனான இன்ட்ரோ. ஃபஸ்ட்டு ஒரு 4 நிமிஷம் எல்லா ராசிக்கும் ஜென்ரலான இன்ட்ரோவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்கள் இருக்கும். கடைசியாக எண்டு கார்டு இருக்கும். அப்போ இந்த சனி பெயர்ச்சி கும்பராசிக்கு இது நாள் வரையில் ஜன்ம சனி முடிஞ்சுதா இல்லையான்ற குழப்பம் இருந்தது. கம்ப்ளீட்டாக கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்கு கம்ப்ளீட்டாக ஜன்ம சனி முடியுது. அதே போல் மகர ராசிக்கும் கம்ப்ளீட்டாக 7.5 சனியை அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க. டோட்டலாகவே அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. மகர ராசி டோட்டலாக சனி அந்த 7.5 சனியை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. மீன ராசிக்கு ஜன்ம சனி ஆரம்பம். மேஷ ராசிக்கு 7.5 சனியில் முதல் பாகம் ஆரம்பம். ரிஷப ராசிக்கு சனியுடைய பார்வை படப்போகுது. மிதுனத்துக்கு ஒன்றும் கிடையாது. கடகத்துக்கு சூப்பராக இருக்கும், கவலையே பட வேண்டாம். அதே போல் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி கண்டிப்பாக ஆரம்பம். திருக்கணிதம் வாக்கியம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சிம்ம ராசிக்கு உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பம். கன்னி ராசி கேட்கவே வேணாம், கண்டகச்சனி. துலாத்துக்கு பிரச்சனை இல்லை. விருச்சகத்தை பொறுத்தவரையிலும் 5ஆம் இடத்தில் சனி, பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதுவும் சிறப்பாகவே உள்ளது. தனுசு ராசி அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த அர்த்தாஷ்டம சனி உள்ளது. அப்போ இந்த சனியால் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேஷம், ரிஷபம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனம். இந்த 7 ராசி அன்பர்களும் நிச்சயமாக பரிகார ராசிகளாக இருக்கிறார்கள். மீதமுள்ள ராசிகள் நன்றி சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. கடகராசிக்கு ஒரு சிறப்பாகவே இருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த சனி பெயர்ச்சிக்காக பரிகார யாகம் நடைபெறுகிறது, பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, தொழில் ரீதியாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக இல்லை ஃபேமிலி ரிலேட்டடாக, மெயினாக மனக்குழப்பங்கள், எந்த ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, மனக்குழப்பங்கள் இருக்குமே. ஆனால் அந்த மனக்குழப்பங்கள் கிளியர் ஆகிறது. மெயினாக டிப்ரெஷன்ஸு, மன அழுத்தம். ஒரு விஷயம் நம்ம நினச்சி அது நடக்கலைன்னா அது எவ்வளோ பெரிய டிப்ரெஷனில் கொண்டு போய் விடுங்கிறது எனக்கு தான் தெரியும். அதுவும் இந்த சனியுடைய தாக்கம் இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த டிப்ரெஷன் அங்கே இருக்க தான் செய்யும். அது பெரிய எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு போய் விட்டுடும். ஆகையினால உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, இந்த சனிப்பெயர்ச்சியாகும். ஸோ உங்கள் நல்ல ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வேலையில் சிறப்பாக இருக்கணும், வேலையில் நிம்மதி இருக்கணும். மெயினாக வேலையில் நிம்மதி இருக்கணும், தொழிலில் நிம்மதி இருக்கணும், தொழில் வளர்ச்சி நல்லபடியாக இருக்கணும், கடன் சுமைகள் அடையணும். மெயினாக கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் அடையணும். அல்லது குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகணும். ஸோ இது மாதிரி உங்கள் ப்ரேயர்ஸ் எதுவாக இருந்தாலும் வேண்டி மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ இதில் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நேமை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். சங்கல்பத்துக்கு உங்கள் பேரை பதிவு பண்ணணும். அப்படின்னாக்கா நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அந்த ஹோமத்திற்கு உரிய கட்டணத்தை செலுத்தி
அப்போ இந்த 2026 மார்ச் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய திருநள்ளாறு சனி பெயர்ச்சி, வாக்கிய சனி பெயர்ச்சி டோட்டலாக நம்மளுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை நம்ம பாசிட்டிவாகவே நினைப்போமே. வாழ வைக்கிறது தானே தெய்வங்கள் இருக்குது. நவகிரகங்கள் ஆனாலுமே கூட என்னதான் நமக்கு கர்மாவாக இருக்கலாம், அந்த கர்மா கூட நம்மளை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு தான். இன்னும் நீ பெட்டராக இருக்கணும், இதெல்லாம் நீ இந்த எக்ஸாம் எழுதிட்டா நீ பாஸ் பண்ணிட்டா வேலைக்கு போயிடலாம், நல்லா சம்பாதிக்கலாம், எப்படி டீச்சர் சொல்லித்தராங்களோ அதை போல். அப்போது கிரகங்கள் தெய்வங்கள் நம்மளை வாழ வைக்கிறதுக்கு தான் இருக்குது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறது. உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன இருக்குது, என்னெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், எதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அப்படின்னு தனித்தனியாக பார்த்து விடலாம். பாருங்கள். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, எங்களுக்கு என்ன சாமி சனியெல்லாம் ஒன்றும் இல்லையே, நாங்கள் சனி எங்களுக்கு 11ஆம் பாவத்தில் தானே இருக்கார், சனிக்கு 3, 7, 10 தானே பார்வை. ஆமாம் சார், சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். சனி பகவான் இருக்கும் இடத்தை சிறப்பாகவும் பார்க்கும் இடத்தை பாழாக்கவும் செய்வார் என்பது பழமொழி. அதுதான் ஜோதிட வாக்கு. அப்போ 3 ராசியை சனி பகவான் பார்க்குற அந்த 3 ராசிக்காரங்களும் கதறாங்க, கத்தி கதறாங்க. அந்த 3 ராசி என்பர்கள் கத்துவது என் காதுக்கு கேட்கிறது. சாமி என்னால் முடியல, சாமி என்னால் முடியல, குருநாதா எப்படியாக திரும்பி பாருங்க அப்படின்னு. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம், ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம், பெரிய தொழில் செய்ய 100 கோடி 200 கோடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மாதத்துக்கு 800 கோடி 1000 கோடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வருஷத்துக்கு, அவங்கெல்லாம் கூட சாமின்னு கூப்பிட்றது காதில் விழுது. யார் யார்? ரிஷபம், கன்னி, தனுசு. ரிஷபம், கன்னி, தனுசு செட்டில் ஆனவங்க, லைஃப்பில் நல்லா செட்டில் ஆனவங்க, ஒரு ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, ஒரு ஹைஃபையாக இருக்கக்கூடியவங்க, அவங்க தான் இப்போது டேமேஜ் ஆகிறாங்க. தோல்வியையே சந்திக்காதவர்கள், அப்படி கூட சொல்லலாம். தோல்வியையே சந்திக்காதவர்கள், நம்ம கூட இருந்தவர்களும் அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஏதோ தள்ளி போய்கிட்டு இருந்தது. அழகாக எப்போ நம்மளை இருக்கும் இடத்தையே அவங்க அவதூறாக நினச்சாங்களோ அப்போவே அவங்க சனி பகவான் வேலை செஞ்சு ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். அப்போ பாருங்கள் ரிஷபராசி என்பர்களே, 3வது பார்வையாக சனி பகவான் உங்களை பார்க்கிறார். எல்லா இடத்திலும் எச்சரிக்கை தேவை. கடன் வளர்ச்சி அடைவதற்கான காலம். கடன் வளர்ச்சி அடைஞ்சிரும், பிஸ்னஸ் வளர்ச்சி அடைஞ்சால் பரவாயில்ல, லாபம் டெவலப் ஆனால் பரவாயில்ல, பிஸ்னஸ் டெவலப் ஆனால் பரவாயில்ல, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனால் பரவாயில்ல. இங்கே எது இன்க்ரீஸ் ஆகுது? லோன் இன்க்ரீஸ் ஆகுது. கடன் சுமைகள் அதிகரிக்கக்கூடிய காலம், கவனம் தேவை. அப்போ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? சரி, கடன் அதிகரிக்கும் நீங்களே சொல்லிட்டீங்க சாமி, ரைட்டு, ஓகே. ஆனால் இது நல்லதா? நல்லது கிடையாது. இப்போ ரிஷபராசி அன்பர்களை காப்பாற்றி ஆக வேண்டும். அவங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். ஏதேனும் ஒரு சொத்தை விற்பது சிறப்பு. ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும் என்பதுதான் இதற்கு தீர்வு. இதுதாங்க சனி பகவான் சொல்கிறாரு. இதுதாங்க ரகசியம், இதுதான் ஜோதிட ரகசியம். ஜோதிடத்தை இப்படித்தான் பார்க்கணும். சும்மா குரு 5ல் இருக்காரு, ராகு 6ல் இருக்கிறாருன்னு பேசி பிரயோஜனம் இல்லை. சனி எதை சொல்ல வராருங்கிறத தெரிஞ்சு அவர் அப்பா என்ன சொல்ல வராதோ அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். அப்போ ரிஷபராசி என்பர்களே, கடன் சுமைகள் அதிகமாக இருக்கா, கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கா, இல்லை வாழ்க்கை பிரச்சனைகள், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பரிகாரங்கள் சொல்கிறேன். அதுக்காகத்தான் சொன்னேன், உலகம் முழுவதும் நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தான் ரிஷபராசி என்பர்களே, இந்த ரிஷபராசிக்கு சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. மார்ச் 6ஆம் தேதி நடக்குது. எளிமையான கட்டணம். உங்கள் குடும்ப பெயர்கள் எல்லார் பேரையும் சொல்லி சங்கல்பத்தில் பேரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி. அப்போ ரிஷபராசிக்கு இந்த கஷ்டங்கள் வராமல் இருக்கணும்னா என்ன செய்யலாம்னாக்கா, ரொம்ப கடன் அதிகமாக இருக்குது, ஏதோ ஒரு சொத்தை விற்றுருங்க. ஒன்றை இழந்தால் ஒரு நிம்மதியை பெற முடியும். ஆனால் இந்த சொத்தை விற்றா கூட இந்த கடனை ஃபுல்லாக அடைக்க முடியாது சாமி, 50% தான் அடைக்க முடியும். நீங்கள் நம்பிக்கையாக செய்யுங்க. மீதி 50%, இதை நீங்கள் 50% ஒரு சொத்தை விட்டு கொடுத்தீங்கன்னா
சனி பகவான் உங்களுக்கு கீழே இறங்கி வந்து சர்வீஸ் பண்ண வந்துடுவார். டேய் அவன் விட்டு கொடுத்துட்டான்டா, அவன் பாடுறா கீழே இறங்கி காலை ஊழ்ந்துட்டான்டா, அவனை நம்ம காப்பாற்றணும், ரிஷபராசின்னு அவன் காப்பாற்றணும் அப்படின்னு சனி பகவான் கீழே இறங்கி வந்துடுவார். உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். புரியுதுங்களா? அப்போ பாருங்கள் ரிஷபராசி அன்பர்களே, இந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகம் இருக்குமே, ஆனால் அந்த அசட்டுகள் எதுன்னு இருக்குமே, ஆனால் சொத்து பத்துக்கள் அதை கொஞ்சம் ஒன்றை மிஸ் பண்ணிங்க, ஒரு சேல்ஸ் பண்ணி கடனை அடைச்சிங்கனாக்கா கிடுகிடுன்னு உங்கள் கடன் சுமைகள்லாம் குறைஞ்சிரும். அந்த இடமே விற்க மாட்டேங்குது, அப்படி தான் சிக்கல் வந்து அமையும். நான் அதுக்கு தான் சாமியை முயற்சி பண்ணுறேன், அதுக்கு தான் எனக்கு வந்து அமைய மாட்டேங்குது, அதுக்கெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்போது ரிஷப ராசி அன்பர்களே, 3வது பார்வையாக சனி பகவான் பார்க்கிறார். கவனம் தேவை. மெயினாக மனக்குழப்பம், எக்கச்சக்கமான மனக்குழப்பங்கள் இருக்கும். கண்ணாமனாலும் படுத்தா தூக்கம் வராது, நிம்மதியாக தூங்க முடியாது. காத்தாலே இருந்தால் தூக்கம் வரும், ராத்திரி பூரா முடிச்சுட்டு இருப்பீங்க, பிறண்டு படுப்பீங்க, தூக்கம் வராது. காத்தாலே இருந்தால் தூக்கமாக வரும். எல்லாமே மாறி போயிருக்கும். காலங்கள், கால சூழ்நிலைகள், பருவங்கள் எல்லாம் மாறி போயிருக்கும். அந்த அளவுக்கு டிப்ரெஷன். அது வந்து குடும்பத்திலையா இருக்கலாம், உறவு முறைகளில் இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருக்கலாம், காதலர் பிரச்சனைகளாக இருக்கலாம். மெயினாக பிஸ்னஸ்ஸு, ஜாப், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய நிம்மதியற்ற சூழ்நிலை, எதிரிகளுடைய தொந்தரவுகள், மெயினாக எனிமிஸ். நான் நல்லது தான் சாமி நினைக்கிறேன், அவன் ஏனோ நம்மளை ஒரு எதிரியாகவே பார்க்குறான். இதெல்லாம் ரிஷபராசிக்கு இருக்குது. மெயினாக பணங்காசு போய் சிக்கலில் மாட்டிக்கிறது, பெரிய டேமேஜில் போய் மாட்டிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு 8 கோடி கடன் இருக்குது, 10 கோடி கடன் இருக்குது, 20 கோடி கடன் இருக்குது, எப்படி வளர்ந்ததுன்னே தெரியல. இது எல்லாத்துக்கும் காரணம் சனி பகவான். அப்போ இதுக்கெல்லாம் என்ன சாமி தீர்வு, இதுக்கெல்லாம் என்ன முடிவு அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் ரிஷபராசி என்பர்களே, அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். இதற்குரிய பரிகாரங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் இருக்குது. அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ரகசியத்தை அறிந்து வழிபாடு செய்வீர்களே, ஆனால் நினைத்தது நடக்கும், நீங்கள் நினைச்சது ஜெயிக்கும். கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே.